அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். இதோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இங்கே சங்கீத புஸ்தகத்திலே 61ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அல்லேலூயா. உமது கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏனென்றால் வேதம் நமக்கு பலவாரியாய் கற்றுத்தருகிறது. 84 சங்கீதம் 84:10 சொல்கிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தில், அல்லேலூயா, விளங்குதா விளங்கலையா? சோத்திரம். ஏன்னா ஒரே கம்முன்னு இருக்கீங்களா என்னங்க? சோத்திரம். வெயில் அதிகமாக இருக்கோ? சோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். அதாவது நாங்கள் ஜெயிப்போம். அல்லேலூயா. அது ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு. அல்லேலூயா. ஒரு 10-20 வருஷம் முன்னால் உள்ள பாட்டு, நல்ல பாட்டு. அல்லேலூயா. சோத்திரம். இப்படி தோந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தோல்வி முகம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. வெற்றி முகம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன் என்று சொல்கிறார். ஏன்னா நிறைய என்டர்டைன் காரியங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது. அல்லேலூயா. பொழுதுபோக்கு சித்திரங்கள் இருக்கிறது. பொழுதுபோக்குக்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அதுதான் சோத்திரம். நம்மை திசை திருப்புகிற ஒரு செல்ல திருப்பு எடுத்துட்டோம்னா போதும், அவ்வளோதான், முடிஞ்சுது, சொல்லி முடிஞ்சுது. அல்லேலூயா. தாராளமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். அப்படி தானே? யாரும் இது விதிவிலக்கா இல்லை. சோத்திரம். தப்ப முடியாது. அப்போ நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன்னு சொல்கிறார். அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, சோத்திரம், அதெல்லாம் ஒதுக்கிட்டு அப்பாவுடைய சமூகத்தில் வருகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு காரியமாக தான். சோத்திரம். என் கூடாரம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. என்னது? என்னுடைய கூடாரம். சங்கீத யோபு புஸ்தகத்திலே 29:4 சொல்கிறது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அல்லேலூயா. என் கூடாரத்தில் தேவனுடைய செய்கை விளங்கும்படியாக நான் அவருடைய கூடாரத்தில் இருப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன், தேவனுடைய சபையில் இருப்பேன். அல்லேலூயா. சும்மா. ஏன்னா வேதம் சொல்கிறது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள், நாளானது சமீபித்து வருகிறதுனாலே நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஏன்னா காரணம், சபை 4 வாரம் தொடர்ந்து வந்துட்டால் போதும், போர் அடிச்சுன்னா அப்புறம் 2 வாரம் வரமாட்டாங்க. அப்புறம் மறுபடி ஸ்தோத்திரம். அப்புறம் மறுபடி ஏதோ ஒரு அங்கே ஒரு அடி விழும், இல்லாட்டி அங்கே ஏதோ ஒன்று நடக்கும், உடனே ஓடி வருவாங்க. இப்படிலாம் இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படிதான். ஸ்தோத்திரம். அப்படி இல்லை. நான் சதா காலமும் தங்குவேன். ஏன்னா தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வீட்டிலே, என்னுடைய ஸ்தோத்திரம் குடும்பத்தில் நடக்கணும்னு சொல்லி நான் விரும்பி தேவ சமூகத்தில் இருப்பேன். அல்லேலூயா. விளங்குதா விளங்கலையா? ஏன்னா 118ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனம் நினைக்கிறேன், நீதிமானின் கூடாரங்களிலே ரட்சிப்பின், அல்லேலூயா, கர்த்தர் என்னை காத்து கொண்டார். ஏன்னா நான் தேவ சமூகத்துக்கு போனேன், தேவனுடைய ஆலயத்திற்கு போனேன். கோயிலுக்கும் ஆலயத்துக்கும் சபைக்கெல்லாம் வித்தியாசம் என்ன தெரியுமா? சோத்திரம். வித்தியாசம் நிறைய. கோயிலில் போனால் சிற்பங்களாக இருக்கும், ஆனால் சபை ஆலயங்கள் அப்படி. ஆலயமானது அலங்காரமாக இருக்கும், சபையானது சத்தியங்கள் அதாவது ரொம்ப சத்தியத்தை ரொம்ப பிரதானப்படுத்துவாங்க, கட்டடத்தை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும். சோத்திரம். சில காரியங்கள் இருக்கிறது. ஜெப வீடு ஒன்று இருக்கிறது, அது 10க்கு 10, 10க்கு 25 அப்படி அது ஒரு வீடாக இருக்கும். இப்படிலாம் இருக்குது. சோத்திரம். இங்கே கூடாரம் நமக்கு அந்த நல்ல கூடாரமாக இருந்ததுனால அந்த கூடாரத்தை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்னுடைய கூடாரத்திலே தேவனுடைய ரகசிய செயல் விளங்கும்படிக்காக தேவ சமூகத்தில் இப்படியாக நான் கூடி வருவேன். அல்லேலூயா. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள், நாளானது சமீபத்து வருகிறது.
அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுறாங்க, வந்துருங்க சபைக்கு வந்துருங்க, கண்டிப்பாக சபைக்கு வந்துருங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்புறம் பார்த்துக்கலாம், அப்படிலாம் நடக்காது. ஸ்தோத்திரம். பார்த்த சகோதரன் ரகு என்கிறதான ஒரு சகோதரன் நேற்று இல்லை. அல்லேலூயா. என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஸ்தோத்திரம். சாந்தி அவங்களுடைய வீட்டுக்காரருடைய அண்ணன். ஸ்தோத்திரம். இல்லை, நல்லா டிக்கெட்டு பரிசோதகராக இருந்தார், கண்டக்டர் அதெல்லாம் இருந்தார், செக்கிங்கெல்லாம் இருந்தார். இப்போ ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் இருக்குமா, 2 வருஷம் ஆகுது. என்னோட 1 வயசு கம்மி தான், இறந்துட்டான். ஸ்தோத்திரம். இனி காலம் செல்லாது, அப்போ பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம். சரி, நான் 4 வாரம் தொடர்ந்து போயாச்சு, அப்புறம் என்ன? ஸ்தோத்திரம். அவரே பாஸ்கர் சங்கீதம் வாசிப்பார், விஜய் சங்கீதம் வாசிப்பாங்க, ஸ்தோத்திரம் பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பாஸ்ட்டு பேசிகிட்டு இருப்பார். சரி பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் நடக்காது. அல்லேலூயா. இனி காலம் நீங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் உங்களோட சொல்லி, அதுக்கு லீவு போடாதீங்க, ஆப்ஷன் போடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஏன்னா வேதம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகத்தில் 27:5, தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்தில் நம்ம வைத்து அல்லேலூயா, தீங்கு நாளிலே தப்பு வைக்க முடியாது, நீங்கள் தேவ சபைக்கு வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. நல்லா விளங்குதான் உங்களுக்கு? தீங்கு நாளிலே தப்பு வைக்க முடியாது, நீங்கள் தேவ சபையிலே வந்து உட்கார்ந்து அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல சங்கீதம் 31:20 வாசிங்க. இங்கே நீங்கள் ஒரு தடவை தான் வாரீங்க. மனுஷனுடைய அகம்பாவத்திற்கு நம்மை இங்கே தேவ சபையில் வந்தீங்கன்னா அவர் எதிரிகளுக்கு காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நம்மளை காப்பாற்றுகிறாராம். ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன வார்த்தையே காப்பாற்றுனது தான். அல்லேலூயா. நான் அழிய இருந்தேன், நாசமாக போயிருந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், என்னை கர்த்தர் காப்பாற்றுகிறார் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சானா ஒரு குடும்பம் உண்டு. ஸ்தோத்திரம். அந்த சகோதரியுடைய பெயர் பார்வதி. அவங்களுக்கு 4 பிள்ளைகள். ஸ்தோத்திரம். 10-30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்போ அந்த சகோதரி பார்வதி கணவர் விட்டுட்டு போயிட்டார். முதல் மகன் பேர் மணிகண்டன், 2வது மகன் பேர் மாரியம்மாள், 3வது மகன் பேர் ஸ்தோத்திரம் மாடசாமி, 4வது மகன் பேர் ராமசாமி இருந்தாங்க. ஸ்தோத்திரம். கணவர் விட்டுட்டு போயிட்டா. எல்லாம் அந்த ராமசாமி பையங்கிறது கை பையன், 1 வயசு பையன். விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கடன் பிரச்சனையில் அந்த வீட்டுக்காரரு. பேட்டையில் நடந்த சம்பவம் தான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம் 4 பிள்ளைகளோடு அந்த பேட்டைக்கு, பழைய பேட்டைக்கும் புதுப்பேட்டைக்கும் இடையில் ஒரு மயானக்கரை இருக்குது. ஸ்தோத்திரம். அங்கே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி விஷ மருந்து பாட்டிலையும் வாங்கி கொண்டு பிள்ளைகளோடு கடந்து செல்லும் பொழுது அங்கே இருந்து தானே சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு ஆள் பார்த்து, ஏம்மா இங்கே வாங்க, எங்கே போகிறீங்கன்னு கூப்பிட்டு கேட்டாராம். கேட்டு இப்படி எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்னோடனே, வாங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. அது யாரும் இல்லை, எனக்கு சம்பந்தார். அல்லேலூயா. நர்சிங் நல்லூரில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அவங்க பேர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெபேக்காள், ரோஸு, ஜான்சன், பீட்டர், ஸ்தோத்திரம். என்னுடைய மருமகன் பேர் சார்ஜ். அல்லேலூயா. எதுக்குன்னா என் மருமகன் தான் கடைசி பையன், அவன் தான் 1 வயசு அந்த பையன். ஸ்தோத்திரம். இப்பொழுது நன்றாக இருக்கிறாங்க, நல்ல உழைப்பாங்க, நன்றாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உழைப்பில் யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஏன்னா தேவனுடைய கூடாரத்தில் வந்ததினாலே, எங்கள் மருந்து பாட்டிலோட பக்கம்தான், அதுலேருந்து ஒரு 100 அடி தூரம் தான் அந்த இது இருக்குது. 100 அடி 150 அடி தூரம் தான் அந்த இது இருக்குது, மயானக்கரையெல்லாம். ஸ்தோத்திரம். அங்கே போகிறதுக்கு முன்னால் இந்த ஆலயத்தில் சத்தத்தை கேட்டு உள்ளே போவோமே என்று சொல்லி போனதுனாலே இன்று அந்த குடும்பம் செழித்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்கு சொந்தக்காரங்களே அந்த சர்ச்சில் உள்ளவங்க தான். அல்லேலூயா.
நம்ம போனால் கூட ரெண்டாம் பட்சமாக தான் பார்ப்பாங்க. அவங்க சர்ச்சிலேருந்து ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா போதும், சொந்தக்காரங்களை போல பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன், என்ன இப்படி எங்களுக்கு கூட மதிப்பு தர மாட்டேங்கிங்களே அப்படிமே. இல்லை, எங்கள் சர்ச்சில் உள்ளவங்க தான் எனக்கு முதல்ல சொந்தக்காரங்க அப்படிம்பாங்க. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக இருக்கட்டும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஏன்னா நான் தேவ சபையில் வந்தேன்னா எனக்கு தேவனாகத்த அற்புதங்களை செய்கிறேன். 22:3 23 யோபு யோபு 22:23 தானே இல்லையா? ஆ ஆ ம் அல்லேலூயா. நீ சர்வ வல்லவரிடத்திலே நீ திரும்பினால் அக்கிரமம் உன் கூடாரத்தை விட்டு தூரமாகும். அல்லேலூயா. உன்னுடைய அக்கிரமம், ஸ்தோத்திரம், உனக்கு எதிராக வருகிற அக்கிரமம்லாம் என்ன செஞ்சிடும்? தூர போயிருன்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். ஸ்தோத்திரம். வேதம் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 91:10 சொல்கிறது வாதை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஸ்தோத்திரம். அதனால் நம்ம தேவ சமூகத்தில் வரும்பொழுது ஒரு அசட்டையாக வராங்க, போட்டுமே கொஞ்சம் நேரம் கழித்து போவோமே அப்படின்னு நினைக்காதீங்க. சுறுசுறுப்பாக வாங்க, பறந்து வாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் வார்த்தை ஒரு நாள் தான் வாரீங்க அப்படிதான். ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட பேர் சில கூட்டங்களுக்கு வராங்க, அது ரொம்ப குறிப்பிட்ட பேர் தான். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதை அசட்டை பண்ணாதீங்க, புறக்கணிக்காதீங்க. உங்கள் கூடாரம், நமது கூடாரம் நல்லா இருக்குன்னா நீங்கள் தேவனுடைய கூடாரத்திற்கு வரணும். நீங்கள் வேறு கூடாரம்னு இருக்குது, கூடாரம்னு சொல்லி பெயர்பட்ட சபைகள் இருக்கிறது, அங்கன்னு இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடாரம் இதுதான். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு கூடாரம்னு சொல்லி நிறையா இருக்குது. அந்த கூடாரம் இந்த கூடாரம்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். கூடாரம் அந்த நம்ம உங்களுக்காக கொடுக்கப்பட்டதான ஜெப வீடு, ஜெப ஆலயம். உங்களுக்காக நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஆராதிக்கவும், நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லவும், நீங்கள் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் மகிழ்ந்திருக்கவும், இது உங்களுக்கு தேவனை ஏற்படுத்தின ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. நீங்கள் இதை என்ன செய்யாங்க, புறக்கணிக்காங்க, அசட்டை பண்ணாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் வாழ்ந்திருக்க, நீங்கள் செலுத்திருக்க, உங்களுடைய கூடாரம் ஆசீர்வாதமாய் காணப்பட என்ன செய்யணும்? இந்த கூடாரத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ண. சபை கூடி வருதலை சிலர் விடுகிறார்கள், அதுதான் சொன்னேன். ஸ்தோத்திரம். அது நீங்கள் விடாதீங்க. அல்லேலூயா. எனக்கு ஆகாமிய கூடாரம் ஏராளமாக இருக்குது. சர்க்கஸ் இருக்குது, சினிமா இருக்குது, டிவி இருக்குது, பக்கத்து வீட்டில் போய் கடலில் போடுறதுக்கு நிறையா இருக்குது, நிறைய ஆகாமிய கூடாரங்கள் நிறையா இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் உம்முடைய வாசஸ்தலத்தை, உம்முடைய ஆலயத்தை, உம்முடைய சபையை நான் தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.